வகுப்பு படிக்கிறேன். அம்மா என்ற தலைப்பில் நான் பேச வந்துள்ளேன். செந்தமிழ் என்னும் தலையணை சூட்டி பொழுதின் பெரிதுவக்கும் தம் மகனை சான்றோன் என கேட்டத்தார் என்னும் குரலுக்கிணங்க தன் தாயை பெருமைப்படுத்தி விட்டிருக்கும் மான்றார் சான்றோர்களுக்கும் இங்கு கூடியுள்ள அன்பான அம்மாக்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஞ்சுவதும் செஞ்சுவதும் அடிப்பணிவதும் தான் பெண்கள் என்று இருந்த ஒரு சூழலில் இன்றைக்கு உச்சி முகத்து பெண்களை கொண்டாடுகிற ஒரு சமூகமாக மாறி இருக்கிறது என்று நினைக்கும் போது என் மனம் பெருமை கொள்கிறது. எனக்கு ஒன்று ஆனதுன்னா உனக்கு வேறு பிள்ளை உண்டு, உனக்கு ஒன்று ஆனதுன்னா எனக்கு வேறு தாய் இருக்கா? ஓலை குடிசையிலே ஒழுகும் மழை நீரை குழந்தை மேல் படாமல் காப்பதற்காக ஒவ்வொரு தாயும் தன் உடலை கூடாரமாக்குகிறார். நீங்கள் நனைந்திருப்பீர்கள், மழை நீரால் அல்ல, தாயினுடைய கண்ணீரால். சிந்தித்து பாருங்களேன். வெளியிலே போய்விட்டு வீட்டிற்கு வருகின்ற ஒரு பெண் பிள்ளை மழையிலே நனைந்து வந்தால் குடை எடுத்துக்கிட்டு போயிருக்க கூடாதா என்பார் அப்பா. ஓரமா ஒதுங்கி இருந்து மழை விட்டதும் வரக்கூடாதா என்பார் அண்ணன். ஆனால் பெற்றத்தாய் என்ன செய்வாள் தெரியுமா? தன் முந்தானையால் தன் பெண்ணினுடைய நனைந்த தலையை துவட்டி, இந்த பாலாய் போன மழை என் மகள் வெளியே போகும்போதுதான் பெய்ய வேண்டுமா என்று மழையே திட்டுவாள். அவள்தான் தாய். இறைவன் தனித்தனியாக ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க முடியாது என்ற காரணத்தினால்தான் தாயை படைத்துள்ளார். பெற்ற தாயை முதியோர் இல்லத்தில் விட்டுவிட்டு எந்த சாமியை கும்பிட்டாலும் அதில் பலனில்லை என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். கோவில் புனிதமானதுதான். நம் தாயை விட புனிதமானதா? கோவிலுக்குள் கருவறை இருக்கிறது, அதை நாம் உருவாக்கியது. நம் தாயிடத்திலேயே ஒரு கருவறை இருக்கிறது, அது நம்மையே உருவாக்கியது. அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. அவர் அடித்தொட மறுப்பவர் மனிதன் இல்லை. சொர்க்கத்தை எங்கே தேடுகிறார்? அது உன் தாயின் காலடியில் தான் இருக்கிறது என்றார் நபிகள் நாயகம். நமது தமிழர் பண்பாடு என்ன தெரியுமா? வைகரையாமம் துயில் எழுந்து தான் செய்யும் நல்லறமும் ஒன்பொருளும் சிந்தித்து வாழ்வதில் தந்தையும் தாயும் தொழுது எழுக என்பதே முந்தையோர் கண்ட முறை. தனக்காக வாழாமல் தன் பிள்ளைகளுக்காக வாழும் ஒற்றை ஜீவன் தாய் மட்டுமே. ஒரு ஆசிரியர் ஒரு கடிதத்தை எழுதி உன் அம்மா கிட்ட தான் கொண்டு போய் கொடுக்கணும், வேற யார்கிட்டையும் கொடுக்க கூடாது என்றார். வாங்கி படித்துவிட்டு கதறி கதறி எழுகின்றாள் அந்த தாய். ஏன்மா அழுகுற? அதில் என்ன எழுதிருக்கு? அதுல நீ ரொம்ப புத்திசாலி, வாத்தியார் கூட உனக்கு சொல்லி கொடுக்க முடியலையா, அதனால பக்கத்துல இருக்க நூலகத்துல நீ போயிட்டு படின்னு சொல்லி எழுதிருக்கு என்றால் தாய். மறுநாளிலிருந்து பள்ளிக்கு செல்லவில்லை, தினம் தினம் நூலகத்திற்கு செல்கிறார். படித்த ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து அறிவியலில் பல சாதனைகளை படைக்கிறார். ஒரு நாள் தன் தாய் இறந்த பிறகு வீட்டை சுத்தம் செய்யும் போது ஒரு பேப்பர் கீழே விழுந்தது. அது தன் ஆசிரியர் எழுதி கொடுத்த கடிதம் என்று தெரிந்தது. அதில் என்ன எழுதியிருந்தது தெரியுமா? உன் பிள்ளை மூளை வளர்ச்சியற்ற குழந்தை, அதனால் எங்கள் பள்ளியில் சேர்த்துக் கொள்ள முடியாது என்று எழுதப்பட்டிருந்தது. பதறி போன அவர் கதறி கதறி அழுகின்றார். தன் தாய் அதுல நீ ரொம்ப புத்திசாலின்னு எழுதியிருக்காருன்னு சொன்னாங்க, அதை நம்பி படித்தோமே என்று சிந்தித்தார். அவர் வேறு யாரும் இல்லை, அவர்தான் மின்விளக்கை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் எழுதுகிறார், ஒரு மூளை வளர்ச்சியற்ற எண்ணெய் உலகத்திலேயே மிக அறிவாளியாக மாற்றியது என் படிக்காத ஏழை தாயே என்றார். அதுதான் தாயினுடைய பிரம்மாண்ட சக்தி. உலகத்தினுடைய எந்த உயரத்திற்கு வேண்டுமானாலும் நீங்கள் செல்லலாம். ஏன் தமிழகத்தையும் இந்திய நாட்டையும் ஆளக்கூடிய ஒரு பதவியில் கூட அமரலாம். ஆனால் தாய் தந்தையை மதிக்காத எந்த மாணவனும்